மறைந்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தியதை இன்று விஜய் மிகுந்த அதிர்வோடு தீய சக்தி என்று பல முறை அவர் குறிப்பிடுகிறார். அதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக வந்து கரூர் நீங்கள் பெருந்துயரத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் அடுத்த இடத்துக்கு வரார். கரூரை ஒட்டி இருக்கிற மாவட்டம் தான் ஈரோடு. உண்மையிலே மக்கள் மீது அக்கறை, மனிதாபிமானம், உண்மையிலே அவர் சரியான மனிதராக பார்க்கப்பட்டால், குடும்பத்தை நேசிக்கிறவராக பார்க்கப்பட்டால், கரூர் பக்கத்தில் தானே இருக்கு, பக்கத்தில் போயிருக்கலாம், அங்க அவர் போயிருக்கணும், போயிட்டு வந்திருக்கலாங்க, அல்லது அவருடைய பயண திட்டமிடுதல அது மாதிரி வகுத்திருக்கணும், அல்லது அந்த மேடையிலேயாவது அந்த மக்களுக்காக நான் நிக்கிறேன், என்னால உங்களை தனியா பார்க்க முடியலங்க, இருந்தாலும் உங்களோட நான் நிற்கிறேன் என்ற வார்த்தையை சொல்லி ஒரு ஆறுதலாக பேசி இருந்தால் விஜய் ஒரு மனிதராக பார்க்கப்பட்டிருக்கலாம். அவர் மனிதரே இல்ல, அதற்கு அடுத்த நிலைக்கு போயிட்டார். ஆமா சார், அடுத்த நிலைக்கு போயிட்டார். ஏன்னா அந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் விஜய் பாலாஜின்றவரு பேசும்போது என்ன சொன்னாருன்னா, சாமி வருது நம்ம ஊருக்கு, நான் சொல்லல இத, சாமி நம்ம ஊருக்கு வருது, சாமி தேர்ல பவனி வரப்போது, சாமிய பத்திரமா திரும்பி கோயிலுக்குள்ள அனுப்பினோம், சாமியெல்லாம் வந்து பத்திரமா தான் போயிடும், பக்தர்கள் நீங்க உருப்படியா வீடு போய் சேருவீங்களான்னு கேள்வி என்னை போன்றவர்கள் பல பேர் கேள்வி கேட்டோம். இன்னைக்கு நடக்கல. அவர் கலந்து போன பிறகு கிட்டத்தட்ட 22-30 டூ வீலர்கள் இன்னைக்கு ஒன்னோட ஒண்ணு முட்டி மோதி ஒரு பெண்ணுக்கு அடிபட்டு இருக்கு, மண்டை உடைஞ்சிருக்கு, 2-3 பேர் காயம், ஆமா காயம், ஏராளமானவர்கள் அடிபட்டு இருக்காங்க. அப்ப இந்த கும்பலை நான் ஏற்கனவே ஒரு விஷயத்த சொல்லிட்டேன், இனிமே அவர்களை தற்குறின்னு சொல்றது இல்லைன்னு. ஆனா அவர்களுக்கு அடைமொழி வச்சிருக்கிறேன், மங்குனி கும்பல்னு. சுத்தமா ஒண்ணுமே இல்ல மண்டையில. ஒரு தலைவனா இருக்கிறவர் தன்னுடைய ரசிகர்களை அல்லது தன்னுடைய தொண்டர்களை வழிநடத்துவதில் நீங்க சரியா இல்லைன்னு சொன்னா, இப்ப அவர் மேடையில ஏறி என்ன பண்ணாரு, கதறதான் செஞ்சாரு. இவர் சொல்றார் கதறார்கள், யார் கதர்னது? ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு பேச்சினுடைய 30 நிமிஷம் பேசியிருக்காரு சார். நீங்க எல்லாம் 3 நிமிஷம் என்ன பேசுவேன், 10 நிமிஷம் பேசுவேன், நான் எவ்வளவு நேரம் பேசுறேன் உங்களுக்கு என்னன்னு கேக்குறாரு. ஓகே, ஆனா அவர் விமர்சனத்துல அவர் வந்து குறிப்பிட்டு அவர் கரெக்டா கேட்டுக்கிட்டு இருந்தார். ஏன்னா இதுக்கு முன்னாலேயே அவர் சொன்னார், இந்த மாதிரி கொள்கை கேட்கறாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் ஏன் பேசுறேன்னு கேட்கறாங்க, அப்புறம் தற்கொலைன்னு சொல்றாங்க. எல்லா விமர்சனத்தையும் விஜய் வந்து அவர் கவனத்துக்கு போயிருது. அது இப்போ நீங்க சொல்றது கூட அவர் கவனத்துக்கு போயிருன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க கேட்ட கொஞ்ச நேரம் பேசுறாங்க, 1/2 hour 31 நிமிஷம் பேசிட்டாரு. அதான் சார், நீங்க கேட்ட கேள்வியினுடைய சாராம்சத்துக்கு வந்துடுறேன். என்னன்னா தீய சக்தி அப்படின்னு சொல்றாரு இல்லையா, இப்ப யாரை அவர் தீய சக்தின்னு சொல்றாருன்னா அவர் குறிப்பிடுவது திமுகவை, அப்படிதானே? அப்படிதான் எடுத்துக்கணும் நம்ம. ஓகே, இப்ப நான் எனக்கு ஒரு பத்திரிகையாளனாக நான் பார்வையில வந்திருக்கிற விஷயத்தை வைக்கிறேன். இந்த விஜயை ஒரு படப்பிடிப்பு நேரத்துல நீங்க வருமானத்துக்கு அதிகமாக பணத்தை வாங்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவரை கைதி போல அவர் வாகனத்திலே ஏத்தாம கூட்டிட்டு வந்து ரெய்டு பண்ணி இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன ஆவணங்களை கையெழுத்து வாங்கினாங்கன்னு தெரியாது. இன்று வரை அவர் வீட்டுல என்ன கைப்பற்றணும்னு சொல்லவே இல்லை. அந்த அவர்கள் தீய சக்தியா விஜய்க்கு, அல்லது பல கோடி ரூபாய் முதலீடு போட்டுட்டு அந்த படத்தையே வெளியிட விடாம நடு ரோட்ல நிறுத்தி கையை கட்டிட்டு பேச வைத்தவர்கள் தீய சக்தியா? இவர் என்ன பேசினாலும் அதை ஜஸ்ட் லைக் தைட்டா கடந்து போயிட்டு இவர் கேட்கிற இடங்கள்லாம் பர்மிஷன் கொடுத்து மக்களை வந்து ஒழுங்காக கூட்டாம, காசு கொடுத்து கூட்டி வர கூட்டம் இல்ல, தன்னெழுச்சியா வரக்கூடிய கூட்டம் சொல்லி அட்ராசிட்டி பண்ணிட்டு ஒரு கூட்டத்திலும் நெரிசலை ஏற்படுத்தி பல பேரை மயக்கடிக்க வச்சு 41 மரணங்களுக்கு காரணமா இருந்தாலும் அவர் மீது வழக்கு போடாம அவரை தப்பிக்க வைத்த திமுக தீய சக்தியா? எனக்கு சந்தேகம் இருக்கு. இவர் யாரை தீய சக்தின்னு சொல்றாரு? இப்ப நீங்க சொல்றீங்க கொள்கைனா, சார் உதாரணமாவே எம்ஜிஆர் எடுத்துக்கிறார் இல்லையா, எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர்கிட்ட கேட்டாங்க இதே கேள்வியை, உங்களுக்கு என்ன கொள்கை அப்படின்னு. அவருக்கு கொள்கை பத்தி சொல்லலாம் தெரியாது. உண்மையிலே எம்ஜிஆர் மகத்தானவர், அதுல மாற்று கருத்து இல்ல. கொள்கையெல்லாம் பேசினா சிக்கல் ஆயிடுவாருன்னு அவர் ஒரே ஒத்த வார்த்தை சொன்னார். என்ன தெரியுமா சொன்னார்? அண்ணாயிசம் என்னோட கொள்கைனாரு. அது என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் அவர் விளக்க அவரும் போய் சேர்ந்துட்டார். அடுத்தது அம்மையார் ஜெயலலிதா, அவங்களும் வந்து அதையே எடுத்துக்கிட்டு அவருடைய நோக்கம் கொள்கை கோட்பாடெல்லாம் கிடையாது, ஒரே நோக்கம் திமுக எதிர்ப்பதுதான். அதை தான் இவர் எடுத்துக்கிட்டாரு. இப்ப இவங்களுக்கும் கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. அதைத்தான் எடுத்துக்க. நீங்க கொள்கை தலைவர்கள்னு அறிவிக்கிறார்கள், 5 பேர் அறிவிச்சார். அன்னைக்கு ஏன் சார் அண்ணாவை கூப்பிடல, அன்னைக்கே எம்ஜிஆர் கூப்பிடல? அப்ப அண்ணாவை வைத்தால் தான் ஓட்டு கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க, எம்ஜிஆரை வைத்தாதான் ஓட்டு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு சுயமே கிடையாதா? உங்களுக்கு சுயமா அறிவே கிடையாதா? நீங்க மங்குனியா? நீ உனக்கு உருப்படியா யோசிக்கவே திறன் இல்லையா? கூட வச்சிருக்கிற எழுதி கொடுக்குறாங்களே,
ஈரோடு மண்ணுல போய் நிக்கிறீங்களே, மஞ்சள் பத்தி பேசுறாரு. அந்த மஞ்சளுக்கு தற்சார்பு உரிமை வாங்கி கொடுத்தது, இன்றைக்கு மஞ்சளுக்கான பல்வேறு விஷயங்களை உலக அரங்களை எடுத்துட்டு போய் செஞ்சது எந்த அரசாங்கம்? எந்த அரசாங்கம் சார்? திமுக அரசாங்கம் வந்த பிறகுதான் செய்யுது. இன்னொரு சொன்னார், அடிப்படையில் அப்பட்டமான பொய், பச்சை பொய், உண்மை தெரியாம பேசுற, அதனாலதான் இவர்களை மங்குனின்னு சொல்றோம். ஏன் தெரியுமா? அத்திக்கடவு அவிநாசி திட்டம் ஆரம்பிக்கிறாரு. அடிப்படையில் ஆரம்பிச்சது யாரு? கலைஞர் கருணாநிதி ஆரம்பிக்கிறாரு. அதிமுக ஆட்சி காலத்துல கிடப்புல போட்டாங்க. இன்றைக்கு தந்தையார் ஆரம்பிச்சது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து முடிச்சு வைக்கிறாரு. இன்னைக்கு அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துல இப்ப செங்கோட்டையனுக்கு எங்க பிரச்சனை வந்துச்சு? அதிமுகல அந்த கூட்டத்துல தான் முதல்ல கலக குரல் வெடிக்குது. அங்கதான் அவர் படத்தை வைக்கல, அங்கதான் பிரச்சனை ஆரம்பிச்சது. ஆக அதிமுக ஆட்சி காலத்துல எந்த திட்டமும் செயல்படாமல் கிடப்பில போட்ட அவர்கள் தீய சக்தியா தமிழ்நாட்டுக்கு? இன்னைக்கு மதுரை வாயில்ல இன்னைக்கு நாம அந்த சாலையில பயணப்பட்டாலே கண்ணீர் வருது. அத்தனை தூண் அவ்வளவு நிக்குது. அது யார் கொண்டு வந்த திட்டம்? கலைஞர் கருணாநிதி கொண்டு வந்த திட்டம்ன்றனாலேயே அதிமுக ஆட்சி வந்த உடனே கிடப்பில போட்டாங்க. அவர்கள் இந்த மாநிலத்துக்கு தீய சக்தியா? யார குறிப்பிடுறாரு விஜய்? அடிப்படையில் அறிவு இருக்க வேணாமா சார்? ஒரு அருமையான தலைமைச் செயலகம் ஒண்ணு கட்டினாங்க, ஒரு மாடலா இருக்கணும்னு சொல்லிட்டு. அதை இந்த அம்மையார் உள்ள வந்த உடனே நீ என்ன கட்டுறது, நான் யாவது உள்ள வர்றது, அதை ஆஸ்பத்திரியாக மாத்துறாங்க. ஆஸ்பத்திரி செட்டப்ல அங்க கிடையாது. ஆனா இதெல்லாம் ஓகே, நீங்க சொல்றது அடிப்படையில் அறிவியல் அறிவோடு அரசியல் புரிதலோடு பேசினா நாம அவரை வாழ்த்தலாம் சார். நீங்க வந்து எந்த அடிப்படை அறிவும் இல்லாம பேசுறவரை நம்ம என்ன சொல்றது? ஓகே, நீங்க அது திமுக காரங்களோட வந்து இந்த தீய சக்தி தூய சக்திக்கு வந்து ஒரு விரிவான விளக்கத்தை கொடுத்துட்டீங்க. திமுக கட்சியில இருந்து கூட இந்த மாதிரி நீங்க கொடுத்த விளக்கத்தை இதுவரை கொடுக்கல. திமுக கட்சியில இருந்து கூட இதுவரை கொடுக்கல விஜய் பேச்சுக்கு. ஆனா நீங்க தெளிவா கொடுத்துருக்கீங்க.